எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அவர் வந்து என்ன சிஎம் விஜயை கடுமையாக சாடியிருக்காரு. டியூஸ்டே அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே சீஃப் வந்து அந்த ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏஸை வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் வந்து சொன்னார்ல, அது வந்து ஒரு சார்ஜ் பண்ணியிருக்காரு. அதாவது டிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கே அவங்க 2 பேரும் வந்து கூட்டு களவாணிகள், அதாவது பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொன்னதுக்கு வந்து அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இவர் தான் வந்து சிஎம் தான் வந்து களவாணி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அதாவது தீஃபுங்கிற மாதிரி கடுமையாக பேசியிருக்காரு அவர். ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏஸை வந்து ஸ்டீல் அது அவங்க சைடு இழுத்துக்கிட்டாரு. அவங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ரூல் பண்ணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. இது வந்து பார்ட்டி மீட்டிங் அந்த சேலத்தில் இபிஎஸ் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, ஏஐஏடிஎம்கே வந்து இப்போவும் வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ் தான், நாங்கள் வந்து களவாணிகள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங் முடிஞ்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் ரீசெண்டாக கரூரில் வந்து பேசினார்ல, அதை பற்றி சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப வந்து தரம் இல்லாமல் பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஒரு லீடராக வந்து இனியும் வந்து எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி டேர்ம் கூட்டு களவாணிகள் அப்படின்னு வந்து அது பேசுகிறது இன்அப்ராப்ரியேட் அப்படிங்கிறது சிஎம்முக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதை பேசும்போது வந்து சூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக வேர்ட்ஸை சூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு இதை வச்சுருக்காரு, அலிகேஷனை. திரும்பி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, சிஎம் வந்து அந்த சினிமேட்டிக் அந்த பஞ்ச் லைன்ஸை தான் வந்து ரிலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கவர்னன்ஸுக்கு பதிலாக அந்த மாதிரி வந்து ரிலை பண்ணிகிட்ருக்காரு அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அன்ஸ்டேபிள், அதாவது ஒரு ஸ்டூல் மாதிரி, அது வெறும் 2 லெக்ஸ் தான் இருக்கிற மாதிரி, அது வந்து அந்த ஆலீஸ் இருக்கிறதுனால தான் வந்து அது 3rd லெக்காக அது வந்து அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரூலிங் பார்ட்டியை பற்றி வந்து, அதாவது அவங்க அந்த அலையன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் வந்து கண்டினியூ அவங்க சப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் தான் வந்து அவங்க சர்வை பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இபிஎஸ் வந்து சிஎம் விஜய் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் டிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கேயை டிவிகே கவர்மெண்ட் வந்து, அதாவது அந்த சப்போர்ட் டிஎம்கே எம்எல்ஏஸ் அப்புறம் ஏஐடிஎம்கே எம்எல்ஏஸ் அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அந்த இதே கட்சியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறது வந்து பாரோட் மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. இன்னொரு கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிளைம் பண்ணலாம் இது க்ளீனாக இருக்கும்னு. அதாவது அவங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி அந்த ஃபோர்ஸ் பண்ணி அப்போசிஷன் எம்எல்ஏஸை வந்து ரிசைன் பண்ண வச்சு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க வந்து க்ளீன் கவர்னன்ஸ்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ரிசைன் பண்ண வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்கள இண்டக்ட் பண்ணி ரூலிங் பார்ட்டிக்கு வாங்கன்னு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு. டைரக்ட் ரிப்ளை வந்து கொடுக்குறது வந்து அது இவேட் பண்ணிட்டாங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரீசன் அவங்க வந்து ஏஐடிஎம்கே லீடர்ஸ் வந்து அங்கேருந்து வெளியேறதுக்கான காரணத்தை வந்து அவர் வந்து சொல்லலை அப்படிங்கிறதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷனரிஸ் வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து அந்த அவேராக இல்லை, அந்த ரீசன் வந்து எக்ஸிட் ஆனதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து ரெசிக்னேஷனுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் ரிசைன் பண்ணவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அவர் இபிஎஸ். என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூலிங் அலியன்ஸ் வந்து இப்போது ஸ்டம்பிள் ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கோலிஷன் பார்ட்னர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இந்த கான்ட்ராடிக்டரி வியூஸ் எல்லாம் டெய்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த காங்கிரஸ் சார்ஜ் பண்ணது அவங்க வந்து இந்த இதை வந்து இந்த சைடு வந்ததுக்கு வந்து கேபினெட் போஸ்ட்டுக்காக தான் காங்கிரஸ் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் ஃபார்மர் மினிஸ்டர் செல்லூர் கே ராஜு அப்புறம் வந்து ஆர்பி உதயகுமார் இவங்களுமே வந்து சிஎம்மை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு.
டிவிக்கு அதுக்கு என்னென்னா ஹிட் பேக் கொடுத்துருக்காங்க இபிஎஸ்க்கு இபிஎஸோடதுக்கு. அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபனி ரிமார்க்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்ட்டி ஏன் வந்து மல்டிபிள் பீசஸாக வந்து ஏன் இதாக இருந்திருக்கு அப்படின்னு அன்அவேராக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிவிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இபிஎஸ் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு அவருடைய பார்ட்டியை அப்படிங்கிறத சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் கரூரில் வந்து சிஎம் விஜய் வந்து பேசினதுக்கு இவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. இனி இவர் வந்து இனி ஒன்றும் சொல்லலை. இனி எம்கே ஸ்டாலின் அவர் ஃபார்மர் சிஎம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.